Hi all. நம்ம லாஸ்ட் செஷன்ல வந்து ஸ்ப்ரிங் பூட்டோட ரெஸ்ட் APIs வந்து பார்த்தோம், டெமோ பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம இன்புட் ரெக்வெஸ்ட் அவுட்புட்லாம் வந்து நம்ம போஸ்ட் பேனில் கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து கண்ட்ரோலரில் என்ன மாதிரி ரிட்டர்ன் டைப்பில் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்டோட டைப்லேயே நம்ம கொடுத்துருக்கோம், ஆர்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டைப்பில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகி வருது, கரெக்டா? பட் ஆனாலும் நம்மளுக்கு ஜேசன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் கிடைக்குது இல்லையா? ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா இந்த அட்ரஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால கிடைக்குது. பட் நம்மளுக்கு வந்து என்ன ரெஸ்பான்ஸில் என்ன ஸ்டேட்டஸில் வருது பாருங்கள், 200 ஓகே வருது. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு இப்போ புதுசாக நம்ம ஒரு ரெக்வெஸ்ட் கிரியேட் பண்ணோம், அதாவது புதுசாக ஒரு ஆர்டர் சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணி ஆர்டர் சர்வீஸ் டாட் சேவ் ஆர்டர் கொடுக்குறோம். ஸோ இது சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கிரியேட்டட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வரணும். ஸோ அதுதான் வந்து ப்ராப்பரான ரெஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஆஸ் பர் ரெஸ்டோட ரூல்ஸ் படி நம்ம வந்து ப்ராப்பரான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டினா ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இப்போ சேவ் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா இது டைரெக்டாக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் வைக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ், ஓகே, உள்ள வந்து ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் கோட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஸ்டேட்டஸ் கோடு என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் டாட் கிரியேட்டட், ஓகே. ஸோ நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் என்ன செட் பண்ணுறோன்னா ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ் டாட் கிரியேட்டட். ஏன்னா இப்போ வந்து சேவ் ஆர்டரில் புதுசாக நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்து சேவ் ஆகிட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டாட் பாடியில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகிற அந்த ரெஸ்பான்ஸ் பாடியில் என்ன இருக்கணும், இந்த சேவ் ஆகிற ஆர்டர். ஸோ அதுக்கு வந்து இன்புட்டாக நம்மளுக்கு அந்த சேவ் பண்ணி கிடைக்கிறது இல்லையா, ஆர்டர் சர்வீஸ் டாட் சேவ் ஆர்டர். ஸோ அதை வந்து நம்ம கொடுக்குறோம். ஐ மீன் இதை வந்து நம்ம தனியாக எழுதியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தோம், கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஆப்ஜெக்டில் வச்சுட்டு அதை வந்து நான் இந்த பாடியில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இது கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக ரிட்டர்ன் ஆகுது நம்மளோட ரெஸ்பான்ஸ். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், நம்ம வெறும் ஆர்டர்னு ரிட்டர்ன் டைப்பில் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஆர்டர் ப்ராக்கெட் போட ஆர்டர் போட்டிங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஆர்டராக நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணாமல் ரெஸ்பான்ஸ் என்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமேட்டு ரிட்டர்ன் பண்ணுறோம். இது ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நான். ஸோ நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் ரன் பண்ணி பார்க்கலாம், ஓகே. ஸோ அதுதான் நம்ம இதில் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரியே எல்லாத்துக்கும் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறோம். ஸோ அப்போ கெட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இருக்கணும்னா 200 தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே, ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே, ஓகேக்குள்ளே நம்ம என்ன பாஸ் பண்ணிக்கலாம்னா நம்மளுக்கு என்ன பாடியில் என்ன வரணுங்கிறது கொடுக்கலாம். அப்போ எனக்கு இந்த பாடியில் இதுதான் வரணும், ஸோ அது கொடுத்துட்டேன். இங்கேயும் வந்து ரிட்டர்னில் வந்து எனக்கு சிங்கிள் ஆர்டர் தான் கிடைக்கும். ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஆர்டர், ஓகேவா? இங்கே வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ், ஏன்னா எனக்கு மோர் தென் ஒன் ஆர்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் லிஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ். இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணும், இதே தான். ஏன்னா கெட் பண்ணுறது எல்லாமே 200ல் ரிட்டர்ன் பண்ணும், ஓகேவா? ஸோ கிரியேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 201. ஸோ இதுதான் கெட்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது. ஸோ இதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஆர்டர், ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்டேட் ஆர்டர்லேயும் வந்து 200ல் வரும். ஸோ உள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகேல ஆர்டர் சர்வீஸ் டாட் அப்டேட் ஆர்டர் கொடுத்துக்கலாம். டெலீட் ஆர்டர்லையும் சும்மா நம்ம சிம்பிளாக இந்த ஸ்ட்ரிங்கோட இல்லாமல் நம்மளுக்கு இதுலேயும் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம், ஹெச்டிடிபி ஸ்டேட்டஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டெலீட் சக்ஸஸ்ஃபுல்லிக்கு பதிலாக இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஓகே, அதுக்குள்ளே வந்து டெலீட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுக்குறோம்.
இங்கே என்ன ரிட்டர்ன் டைப்பில் நம்மளுக்கு இருக்குது ரெஸ்பான்ஸ் என்டிட்டி தான். பட் உள்ளே இருக்கிற டைப் வந்து இதெல்லாம் வந்து ஆர்டர் ரிட்டர்ன் பண்ணுறோம். இங்கே வந்து ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால ரெஸ்பான்ஸ் என்டிட்டி ஆஃப் ஸ்ட்ரிங். அவ்வளோதான். ஸோ இப்போ தான் ஆஸ் பர் ரெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் படி நம்ம வந்து கோடை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். NS Java application. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் போய் ஏதாவது ஒரு புது ஆர்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஆர்டர்ஸ் இருக்குது, நான் எல்லாத்தையும் கெட் பண்ணுறேன். ஸோ கெட் பண்ணுறதுக்கு நம்ம 200 ஓகே தான் கொடுத்துருந்தோம். ஸோ 200 ஓகேலேயே எல்லாமே எனக்கு வந்திருக்கு. பாடியில் வந்து ஜேசன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு பர்டிகுலர் ஆர்டர் மட்டும் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஆர்டர்னு கொடுக்குறேன். ஸோ ஏன்னா அதோட URL வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலரில் போய் பார்த்தீங்கன்னா சேவ் மேப்பிங்க்கு என்ன இருக்குது, ஸ்லாஷ் ஆர்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஸ்லாஷ் ஆர்டர்னு கொடுத்துட்டு நம்ம என்ன மேப்பிங் யூஸ் பண்ணோம், போஸ்ட் மேப்பிங். ஸோ போஸ்ட் மேப்பிங்கில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது ஏதாவது ஒன்று பென் சார்ஜர்னு ஆர்டர் நேம் மாற்றிருக்கேன், டேட்டும் மாற்றிருக்கேன். இது வந்து ஒரு இப்படி கொடுத்துருக்கேன் 10378. இப்போ சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எனக்கு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆயிருக்கா, 201 கிரியேட்டட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் ப்ரீவியஸாக என்ன வந்துட்டு இருந்தது, இந்த கோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் ஆல்வேஸ் 200 தான் வந்துட்டு இருந்துச்சு. டிஃபால்ட்டாக நம்மளுக்கு HTTP ரெஸ்பான்ஸ் என்ன வருமோ அதுதான் இருக்கும். பட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டேட்டஸும் அதோட பாடியிலே நம்மளுக்கு என்ன வைக்கணுமோ அது கோட் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் அதோட மெயின் பெனிஃபிட். ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கனாலும் எனக்கு 200 வரும். பட் இப்போ எனக்கு சப்போஸ் திரும்ப வந்து அப்டேட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, புட்டில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகும் இல்லையா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் 6 தான் ஆர்டர் ஐடி. ஸோ 6 கொடுக்குறேன். 6க்கு பதிலாக சப்போஸ் 7 கொடுத்துட்டு நான் 7ல் வந்து எனக்கு ஆர்டரே கிடையாது. பட் ஆனால் நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இன்டர்னல் சர்வர் தான் இன்னும் வருது. ஸோ அப்போ வந்து இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது வந்து இப்போது ஜென்ரலாக ரன் டைம் எக்ஸெப்ஷன் நடந்திருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ரன் டைம் எக்ஸெப்ஷன் ஏன்னா ஆர்டர் நாட் ஃபவுண்டு குட் நாட் அப்டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா, கோடில் சர்வீஸ் கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து எனக்கு இப்போ வருது. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.